Twin Star Kids. யார் பெரியவன்? நாய் மற்றும் விலங்குகள் கூட்டம். ஒரு அழகான காட்டில் பசுமையாக குலுங்கும் மரங்களுக்குள் பல விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டில் மான், யானை, குரங்கு, சிங்கம், நரி, கரடி எல்லாரும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் விளையாடி சிரித்து சந்தோஷமாக காலம் கழித்தனர். ஒரு நாள் அவர்கள் அனைவரும் பெரிய மரத்தின் கீழ் கூடி பேசத் தொடங்கினார்கள். அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரே பேச்சு. நான் தான் பலசாலி, என்னுடைய சக்தி யாருக்கும் இல்லை என்று ஒவ்வொருவரும் தங்களின் பலத்தை பற்றி பெருமை கூறிக் கொண்டனர். அங்கு ஒரு சிறிய நாயும் இருந்தது. அது எந்த பெருமையும் பேசவில்லை. அது அமைதியாக கீழே அமர்ந்து மற்ற விலங்குகள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் கண்களில் இருந்தது ஒரு மென்மையான புன்னகை மட்டுமே. யாரும் அதை கவனிக்கவில்லை. அந்த நாள் மாலை காடு அமைதியாக இருந்தது. மெல்ல காற்று வீச மரங்கள் அசைந்தன. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம். காடு முழுவதும் அதிர்ந்தது. அது வேட்டைக்காரரின் காலடி சத்தம். வேட்டைக்காரர்கள் வலைகள், கம்பிகள், வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு காடுக்குள் வந்தனர். அவர்கள் விலங்குகளை பிடிக்க திட்டமிட்டிருந்தனர். விலங்குகள் பயந்தன, ஓடத் தொடங்கின. யானை பெரியதாக இருந்ததால் எங்கு போவது என்று தெரியவில்லை. மான்கள் வேகமாக ஓடின. நரி மரங்களுக்கு நடுவே மறைந்தது. அந்த குழப்பத்திலே யாரும் ஒருவருக்காக யோசிக்கவில்லை. அந்த நேரத்தில் நாய் மட்டும் அமைதியாக இருந்தது. அது வேட்டைக்காரர்கள் எங்கு வருகிறார்கள் என்று நன்றாக பார்த்தது. பிறகு வேட்டைக்காரர்களின் முகத்திற்கு நேராக உரத்த குரலில் குரைத்தது. அந்த குரல் காடெங்கும் ஒலித்தது. வேட்டைக்காரர்கள் பயந்து போனார்கள். இங்கு நாய்கள் இருக்கின்றன என்று நினைத்து அவர்கள் வேகமாக ஓடிவிட்டு வெளியேறினர். மெல்ல மெல்ல காடு மீண்டும் அமைதியாகியது. விலங்குகள் தங்களது மறைவிடங்களில் இருந்து வெளியே வந்தன. அவர்கள் எல்லோரும் நாயை பார்த்தார்கள். அவர்களை காப்பாற்றியது யார் என்று இப்போது தெரிந்தது. அது பெருமை பேசாத, ஆனால் அந்த நாய் செயலால் எல்லோருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்தது. அந்த நாளில் விலங்குகள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டனர். செயல்தான் உண்மையான வலிமை. வார்த்தைகளில் எளிதாகச் சொல்லலாம், ஆனால் சரியான நேரத்தில் துணிவாக நடப்பதே உண்மையான வீரத்தன்மை. அன்பான குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். நாம் எவ்வளவு பேசுகிறோம் என்பதல்ல முக்கியம், நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாய் போல அமைதியாக இருந்து நல்ல செயலால் பிறருக்கு உதவினால் அதுவே நம்மை உண்மையான வெற்றியாளராக மாற்றும். நீங்களும் இதை மனதில் வைத்து நல்ல செயலில் உங்கள் வலிமையை காட்டுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்வின் ஸ்டார் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.